தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 8வது மாதத்தின் 3வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் என்றென்றைக்கும் நம்முடைய காரியங்களை அவர் கவனிக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் என்றென்றைக்கும் இருக்கிற தேவன், அவர் நித்தியமானவர், அவர் நிரந்தரமானவர். நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கென்று ஒரு நித்திய ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த நல்ல காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்த பொழுது இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு சொல்ல சொன்ன செய்திக்காக ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதத்தில் உள்ள 7வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை உங்களுக்கு என்று வாசிக்கிறேன். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை அவர் நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்தில் நம்முடைய திருவாய் மொழிகளை கேட்கும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துரு. எங்களுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான இந்த நல்ல நாளில் நம்முடைய வார்த்தையை எங்கள் மத்தியில் தாராளமாய், பலமாய், ஆழமாய் பொழிந்தருளுவீராக. நம்முடைய தயவுள்ள சித்தத்தை எங்களுக்குள்ளே பூரணமாய் கர்த்தர் நிறைவேற்றி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. நம்முடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதான விருத்த சேதனமுள்ள செவிகளை எங்களுக்கு தாங்க. தாராளமாக நம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் பொழிந்தருளு, நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர். அவர் நேற்று தோன்றி இன்றைக்கு மறைந்து போகிற தேவன் அல்ல. அவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய தோற்றத்தை மாற்றுகிற தேவன் அல்ல. அவர் என்றென்றைக்கும் நிரந்தரமாக இருக்கிற தேவன். அவர் நமக்கு நித்தியமானவராக இருக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு 2024 வருஷங்களுக்கு முன்பதாக இரட்சகராக அவர் இந்த உலகத்தில் பிறந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோம். அது அவருடைய முதல் வருகை. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு இரட்சகராக முதலாக வந்தார். அந்த ஆண்டவர் நித்தியமானவர். அவர் இரண்டாவதாக இரகசிய வருகையோடு ஆண்டவர் வரப்போகிறார். அவருடைய இரகசிய வருகையை அவருடைய மணவாட்டி சபை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. சீக்கிரத்தில் ஆண்டவருடைய இரகசிய வருகை, ராப்சர் என்கிறதான அந்த இரகசிய வருகை இருக்க போகிறது. அந்த இரகசிய வருகை அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 51வது வசனத்தை ரகசியமாக அதை சொல்லுகிறார். இதோ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன் என்று சொல்லி அந்த வருகை எப்படி இருக்கும், நாம் எப்படி மறுரூபமாக போகிறோம் என்பது எல்லாவற்றையும் பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக பரிசுத்த வேதாகமத்தில் ஆவியான துணை கொண்டு எழுதியிருக்கிறார். இந்த கால வேளையில் ஆண்டவர் நமக்கு நித்தியமானவராக இருக்கிறார். அவர் 3வதாக தம்முடைய வருகையை அவர் கொடுக்க போகிறார். அது சிங்காசனத்தின் வருகை. அதுதான் இந்த வேத வாஸ்தவம். ஆண்டவர் தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கென்று ஆயத்தம் பண்ணியிருக்கார். நீதியுள்ள நியாயாதிபதியாக வரப்போகிறார் 3வதாக. அந்த நீதியுள்ள நியாயாதிபதிக்கு முன்பதாக இந்த உலகம் நியாய தீர்ப்புக்கு நிற்கப் போகிறது. யாருக்கு நியாய தீர்ப்பு இல்லை என்று சொன்னால், ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று அவருடைய இரகசிய வருகைக்காக காத்திருந்தவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்களுக்கு என்ன கிடையாது என்று சொன்னால், அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ஆண்டவர் தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் நித்தியமானவர், என்றென்றைக்கும் இருக்கிறவர். அந்த நித்தியமான ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கர்த்தர் நித்தியமான ஆசீர்வாதங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுதான் இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற முக்கியமான செய்தி. நம்முடைய ஆண்டவர் எப்படியெல்லாம் நித்தியமானவர் என்று சொன்னால், சங்கீதங்கள் புஸ்தகம் 102ஆம் சங்கீதம் 27ஆம் வசனத்தில் அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதே இல்லையா. அவர் நித்தியமானவர். அவருக்கு எண்டே கிடையாது, அவருக்கு பிகினிங்கும் கிடையாது. அவர் தான் ஆதி முதல் இருக்கிற தேவன். அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. மத்தேயு 24:35 வாசிங்கன்னா, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னோட வார்த்தைகள் ஒளிந்து போகாது. ஆண்டவராகிய இயேசு வார்த்தையாக இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாது. அவர் ஒளிந்து போக மாட்டார். அவர் நித்தியமானவர். இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனால் நம்ம பார்க்கிற எல்லாம் ஒளிஞ்சு கண்டிப்பாக போயிடும். ஆனால் இயேசு நித்தியமானவர். 3வதாக எபிரேயர் 13:8 நீங்கள் வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். அவர் நித்தியமானவர், மாறாத ஆண்டவர். அவர் நித்தியமாக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் மாறாதவராக இம்மட்டும் இருந்திருக்கிறார், இனிமேலும் அப்படியே இருப்பார்.
வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 13 சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். அவர் தான் பிகினிங் டு த எண்ட். அந்த ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் என்றென்றைக்கும் இருக்கிறார். அவரே நித்தியமானவர். நித்தியமானவர் என்பது ஆங்கிலத்தில் எவர்லாஸ்டிங் காட், நித்தியமான தேவன். அந்த நித்தியமான தேவனை ஆராதிக்கிற அவருடைய ஜனங்களாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நித்திய ஆசீர்வாதம் என்ன? அதுதான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் செய்தியாக கொடுத்திருக்கிறார். முதலாவது, அந்த இட்டர்னல் காட், எவர்லாஸ்டிங் காட், நித்தியமான தேவன் தம்மை ஆராதிக்கிற மக்களுக்கு நித்திய ஜீவனை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். நித்திய ஜீவனுக்குள்ள அவர்கள் இழுத்துக்கொண்டார். நமக்கெல்லாம் நித்திய ஜீவனை கர்த்தர் ஆயத்தம் வைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன், பரலோக தேவன் இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், நித்திய அழிவுக்குள்ளே போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடவிடக்கூடாது என்பதற்காக தம்முடைய சொந்த குமாரனை 2024 வருஷத்துக்கு முன்பதாக அனுப்பிவிட்டார். அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர் எல்லாருக்கும் நித்திய ஜீவனை பரலோக தேவன் கொடுக்கிறார். எல்லாரும் பரலோக பிதாவுக்கு பிள்ளைகளாக மாறுகிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பரலோக தேவனுக்கு பிள்ளைகளாக மாறுகிறார்கள். பரலோகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாக மாறுகிறார்கள். நித்திய ஜீவனுக்கு அவர்கள் உரிமைக்காரர்களாக நித்திய ஜீவனுக்குரிய அந்த தகுதியை பெற்றுக் கொள்கிறார்கள். நித்திய ஜீவனை ஏன் கொடுக்கிறார்? ஒருவரும் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக. நித்திய ஜீவனை பெறாதவன் கெட்டு போய் விடுவான். பிரியமானவர்களே, ஒரு பொருளை நாம் வாங்கினோம் என்று சொன்னால், ஒரு ஆகார பொருளையோ ஒரு ஆகார சம்பந்தப்பட்ட பொருட்களையோ வாங்கினோம் என்று சொன்னால், அதை உடனடியாக பதப்படுத்த வேண்டும், உடனடியாக சமைக்க வேண்டும், இல்லாவிட்டால் அது கெட்டு போய்விடும். இந்த உலகத்தில் இருக்கிற கிருமிகள் அதை கெட்டு நாசமாக்கிவிடும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நாம் கெட்டு போய்விடக்கூடாது என்பதுக்காக தான் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாக்கிற இயேசுவின் கருத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் ஆணித்தரமாக உணர்த்துகிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவர்கள் கெட்டு போக மாட்டார்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்குது, 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் இவனுக்கு உதவாது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாதவன் சாரமில்லாதவன், அவன் கெட்டு போய் விடுவான். பிரியமானவர்களே, உப்பு கெட்டு போகிற பொருட்களை கெடாமல் பாதுகாக்கிற தன்மை உள்ளது. ஒரு மனிதன் கர்த்தருடைய கருத்து தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான்னு சொன்னால் அவனும் கெட்டு போக மாட்டான். அவனுடைய வார்த்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களும் கெட்டு போக மாட்டாங்க. அவன் அநேகரை நரகத்திலிருந்து இழுத்து கொடுக்கிற ஒரு உயர்ந்த ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்கிறான். ஆத்துமங்களை ஆதாயம் பண்ணுகிற வல்லமை பெற்றுக்கொள்கிறான். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்களும் கெட்டு போக மாட்டீங்க. உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற உங்கள் குடும்பமும் கெட்டு போகாது. முழுவதுமாக நாம் எல்லாரும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். இந்த காலவெளியில் நித்திய ஜீவன் எதற்காக ஒரு மனிதன் கொடுக்கப்படுதுன்னு சொன்னால் கெட்டு போகாமல் இருப்பதுக்கு. நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை விசுவாசித்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறவனுக்கு, அந்த நித்திய ஜீவனுக்கு உட்பட்டவனுக்கு கர்த்தர் என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை வைத்திருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்னென்னலாம் செய்யணும்னு கேட்டால், முதலாவது இயேசுவை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை முழுமையாக விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நித்திய ஜீவனுக்குள்ளே நிலைத்திருப்பதுக்கு என்ன செய்வேன்னு சொன்னால், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பதில்லை, அதை ஆராய்ந்து பார்க்கிறவன் நித்திய ஜீவனை நிலைத்திருப்பான். நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அதை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது இயேசுவை முழு மனதோடு விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். மூன்றாவது சுத்த மனசாட்சியோடு திருவிருந்தில் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய ஆலயத்தில் திருவிருந்து பந்தியை நாம் ஆசரிக்கிறோம். சுத்த மனசாட்சியோடு அதில் பங்கெடுக்க வேண்டும். அப்படி சுத்த மனசாட்சியை பங்கெடுக்கிறவன் நித்திய ஜீவனில் நிலைத்திருக்கிறான். அவனுக்கு முடிவில் கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நான்காவதாக, தேவனை இன்னும் அறிய முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். இன்னும் ஆண்டவரை அறிந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரை தேடி இன்னும் வேதாகமத்தில் அறிந்து கொள்வதற்கு நாம் ஆவலாக இருக்கணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை ஒரு முறை கேட்டால் மாத்திரம் விடுதலை வந்துடாது. சத்தியத்தை அறிய 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 தேவனை அறிய அறிய உங்களுக்கு முழுமையான விடுதலை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். ரட்சிப்பு என்பது முடிவு பருந்தும் இருக்கிறது. முடிவு பருந்து வசனத்தில் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் எச்சரிக்கிறது. பிரியமானவர்களே, நாம் இயேசுவை இன்னும் அறிய முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கடைசியாக, தேவனுக்கு அடிமையாகி பரிசுத்தத்தில் முன்னேற வேண்டும்.
தேவனுக்கு ஒரு மனிதன் அடிமையாகாத பட்சத்தில் அவன் பரிசுத்தத்தில் முன்னேற முடியாது. நம்ம பாவிகளாக இருந்தோம், பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம். கர்த்தர் நம்மை விலையேறப்பட்ட ரத்தத்தினால மீட்டு கொண்டார், ரட்சித்து கொண்டார். நாம் இப்பொழுது யாருக்கு அடிமையாக நம்மை ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தர் யாரையும் அடிமைப்படுத்துகிறவர் அல்ல. இதோ வாசற்படி என்ற கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன். ஜீசஸ் a gentle God. ஆண்டவர் பலவந்தமாக யாரையும் உள்ளே நுழைந்து ரட்சித்துக் கொள்கிறவர் அல்ல. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை ரட்சிக்கிறாரு. நீங்கள் கர்த்தருடைய வாழ்க்கைக்கு நீங்கள் அவருடைய பரிசுத்தத்துக்கு அடிமையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் இழுத்து கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, பாவத்தின் விடுதலை ஆக்கிட்டாரு. ஆனால் நீங்கள் செல்ஃப் ஃபில்லிங்கோட உங்களுடைய முழு சமூகத்தோட கர்த்தருக்கு நான் அடிமையாக ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு பரிசுத்த ஜீவியம் வேணும், நீங்கள் கர்த்தர்ட்ட அழுது கட்டிங்கன்னா அந்த பரிசுத்த ஜீவி தருவார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. பரிசுத்த ஜீவியம் செய்யாமல் அந்த பரிசுத்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அவர் பரிசுத்தர். திரளான தூதர்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் அவரை துதித்து கொண்டு இருக்கிற அந்த ராஜ்யத்துக்குள்ள போனா உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் தேவை. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் விட்டு பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். யூதா ஜனங்கள் என்பது தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழும்படியாக பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஜனங்கள் தேவனை மறந்து தேவனுடைய வழியை விட்டு விலகி தேவனுக்கு நாங்கள் அடிமைகளாக இருக்க முடியாது என்று பாவத்தை தழுவி கொண்டதுனாலே தேவனுடைய பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். கர்த்தர் அவர்களை அருவருத்தார், அழித்து போட்டார். இந்த கால வேளையிலே நாம் பரிசுத்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அடிமையாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக பரிசுத்தத்தில் முன்னேறும் பொழுதுதான் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். நித்திய ஜீவனுக்கு முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு பரிசுத்தாவினை கொடுக்கிற ஆலோசனை, முதலாவது இயேசுவை முழு மனதோடு தொடர்ந்து விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். மூன்றாவது சுத்த மனசாட்சியோடு திருவிருந்தில் பங்கெடுக்க வேண்டும். நான்காவது தேவனை இன்னும் 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 அறிவதற்கு ஆவல் கொண்டு வேதத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை அறிய வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஐந்தாவது தேவனுக்கு அடிமையாகிய பரிசுத்த ஜீவியத்தில் முன்னேற வேண்டும். யோசேப்பு கர்த்தருக்கு அடிமையாக தன்னை ஒப்பு கொடுத்துதான் எகிப்துக்கு போயிருந்தான். அங்கே பாவம் அவனை அடிமையாக்க முயற்சிக்கும் போது அவன் சொன்னான், தேவனுக்கு முன்பாக நான் இவ்வளவு பெரிய பொல்லாங்கு பாவத்தை செய்வது எப்படி? ஏனென்றால் நான் தேவனுக்கு அடிமையாகி விட்டேன், நான் பரிசுத்தத்துக்கு அடிமையாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் தேவனுக்கு அடிமையாகலனா உங்களை வலுக்கட்டாயமாக அடிமைப்படுத்த அநேக காரியங்கள் உங்களை சுற்றிலும் காத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேகர் மொபைலுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. போதை பொருள் என்று சொன்னால் இன்னைக்கு மொபைல் ஃபோன் தான் இன்னைக்கு அதிக போதையாக மாறிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கை எதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? எதற்கு நாம் அடிமையாக இருக்கிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஆலயத்துக்கு வருகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஊழியம் கூட செய்கிறோம், காணிக்கைகளாம் கொடுக்கிறோம், திருவிருந்தப்பம் கொடுக்கிறோம். எதுக்கு அடிமை? தேவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும், பரிசுத்தத்துக்கு அடிமையாக இருக்க வேண்டும். அடிமை என்று சொன்னால் தேவன் என்ன சொன்னாலும் செய்வதற்கு ரெடி. 24/7 நான் தேவனுக்கு அவைலபிள் அப்படிங்கிறவன் தான் தேவனுக்கு அடிமை. எனக்கு டைமே இல்லைங்க, என்னை ஆராதிக்கிறதுக்கு டைம் இல்லை, சர்ச்சுக்கு வர்றது டைம் இல்லை, பைபிள் வாசிக்க டைம் இல்லைன்னா நீ பிசாசுக்கு அடிமை, தேவனுக்கு அடிமை அல்ல, வேலைக்கு அடிமை. ஞாயிற்றுக்கிழமை லீவு போடாமல் நீ வேலைக்கு போகிற, ஞாயிற்றுக்கிழமை வேலை வைக்கிறான்னா நீ வேலைக்கு தான் அடிமை, உலகத்துக்கு அடிமை. நீ தேவனுக்கு அடிமை எப்படி இருக்க முடியும்? பரிசுத்தத்தில் எப்படி முன்னேற முடியும்? எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும்? இதை நாம் ஒரு விஷயம் கூட கவனமாக கவனிக்க வேண்டும். வருகை மீது சீக்கிரமாக இருக்குது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. உலகத்தில் அங்கங்கே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. முடிவு சீக்கிரமாக வரப்போகுது. இதான் நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவர் வாசப்படிக்கு வந்துட்டாரு. நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கோம்? எதுக்கு அடிமையாக இருக்கிறோம்? எல்லாவற்றை விட்டு தேவனிடம் திரும்புவோம். நித்திய ஜீவனை நாம் சுதந்திரத்துக்குள்ள ஆயத்தமாவோம். இந்த நித்தியமான தேவன் முதலாவது தம்முடைய ஜனத்துக்கு நித்திய ஜீவனை ஆயத்தம் எடுக்கிறார். இரண்டாவது கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆயத்தம் எடுக்கிற முக்கியமான காரியம் நித்திய ராஜ்யம். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது அவருடைய ராஜ்யம் நித்தியமானது என்று வாசிக்கிறோம். நித்தியமான தேவன் தம்மை ஆராதிக்கிற, தம்மை சார்ந்திருக்கிற, தம்மையே நம்பி இருக்கிற, தமக்கு அடிமைகளாக இருக்கிற ஜனங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இரண்டாவது நித்திய ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் ஆராதிக்கும் தேவனுடைய ராஜ்யம் என்பது நித்தியமானது. அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. உலகத்தின் ராஜ்யங்கள் தற்காலிகமானது. 5 வருஷம் தான் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள். இந்த 5 வருஷத்தில் அவங்க போடுற ஆட்டம், அவங்க படுற பாடு, அவங்க ஜனங்களை படுத்துகிற பாடெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டுடைய ராஜ்யம் நித்தியமானது, அது நிரந்தரமானது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 33வது வசனம், இயேசுவின் ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். இயேசு கிறிஸ்துடைய ஆளுகை உட்பட்டவனுக்கு முடிவே கிடையாது. தேவனுடைய ஆளுகைக்கு யார் உட்பட்டுக்கான அவனை யாரும் முடிக்க முடியாது. உங்களை முடிச்சிடுறேன், உங்கள் கதையை முடிச்சிடுறேன், உங்கள் வாழ்க்கை முடிச்சு போனெல்லாம் சொல்கிறாங்களா?
உங்க ஆயுசு முடிஞ்சு போகும், நீங்க செத்து போவீங்கன்னு சொல்றாங்களா? இயேசு சொல்றாரு உனக்கு முடிவு கிடையாதுங்கிறாரு. ஏன்னா நீ அவருடைய பிள்ளையா இருந்தா உன்னை யாரும் முடிக்க முடியாது. மருந்து மாத்திரைகள் ஒன்று மேற்கொள்ள முடியாது. வியாதி ஒன்று மேற்கொண்டு முடித்து விட முடியாது. தற்கொலை நாவிக்கு நிறைய பேர் நிற்கிறீங்களா? தற்கொலை உங்களை சொல்லுதா? நீ முடிச்சுக்கோ, வாழ்க்கை முடிச்சுக்கோன்னு சொல்ல பிசாசு சொல்றானா? பிசாசை பார்த்து நீங்க சொல்லுங்க, நான் நித்தியமானுடைய பிள்ளை, எனக்கு முடிவு கிடையாது. என்னுடைய முடிவு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் எதிலே நிலைத்திருக்கிறோம்? நித்தியமானவர்கள் நிலைத்திருக்கும் போது அவர் நித்திய ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அவர் நித்தியமான மத்தேயு 6:33 ஜெபிக்க சொல்லிக் கொடுத்த ஆண்டவராய் இயேசு தம்முடைய சிஷ்யர்களுக்கு பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, அந்த நித்தியமான ராஜ்யத்துக்கு நேராக தம்முடைய கவனத்தை திருப்பும்படியாக அவர்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுத்தார். பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உங்கள் நாம பரிசுத்தப்படுவதாக, உங்கள் ராஜ்யம் வருவதாக, உங்கள் சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக, நித்திய ராஜ்யத்துக்கு நேராக அவளை ஜெபிக்க சொல்லிக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிற முதல் வார்த்தையே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, நித்திய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, இந்த உலகத்தின் ராஜ்யங்களாம் முடிவுக்கு வரப்போகிறது, நித்தியமான ராஜ்யம் ஆயத்தமாக இருக்கிறது. நாம் எதற்கு நேராக இருக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கை நித்திய ராஜ்யத்துக்கு நேராக இருக்கணும். அவரை விசுவாசிக்கிறவனை கர்த்தர் பரலோகத்தோடு இணைக்க முடியாத இந்த பூமிக்கு வந்தார். இந்த அழிந்து போகிற ராஜ்யத்தில் மீட்டெடுத்து தம்முடைய சபையை பரலோக ராஜ்யத்தோடு தம்மோடு வைத்துக் கொள்ளும்படியாக இந்த இரட்சகராக இயேசு இந்த பூமிக்கு வந்தாருங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர்! எந்த தெய்வமும் நீ என் கூடவே தங்கியிருக்கணும்னு சொல்லாது. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு, நீ என் கூடவே இருப்பா, என் கூட வந்துரு, என் கூட தங்கியிரு, என்னோட தங்கியிரு, நித்தியமாக என் கூட வந்துட்டு கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலவெளியில் அவருக்கு பரிசுத்தமாய் வாழும்போது இந்த உலகத்தை தம்முடைய சித்தத்தை நம்மை வைத்து நிறைவேற்றி நம்மை கர்த்தர் நித்திய ஜீவனுக்கு நியமித்து நித்திய ராஜ்யத்துக்குள்ள கர்த்தர் நம்மை கொண்டு போக போகிறார். அவர் நமக்கென்று ஆயத்தமணி நித்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்துக்கு நாம் ஆயத்தமாக செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்களை அவை நமக்கு உணர்த்த விரும்புகிறார். முதலாவது பரலோக ராஜ்யத்தை நாம் ஆயத்தமாக வேண்டிய முதலாவது காரியம்னு கேட்டிங்கன்னா, பகிர்ந்து கொடுக்கிறவளா இருக்கணும். இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது சொன்னது போல, யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு முன்பாக 6 மாதம் மூத்தவராகிய யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணி தன்னை இரத்த சாட்சியாக ஒப்பு கொடுத்த அந்த யோவான் ஸ்நானகனும் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் பிரசங்கிக்கிறாரு. அவர்கிட்ட இஸ்ரவேல் மக்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு கேட்ட இஸ்ரவேல் மக்களுக்கு படிப்படியாக அவர் சொல்லிக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நித்திய ராஜ்யத்துக்கு போகணும்னு விரும்புகிறவங்க ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவர் பார்த்து கேட்பாங்க, நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே? அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள வர்றது நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குற மக்களுக்கு ஆவியான சொல்லுகிறாரு, முதலாவது நீங்கள் பகிர்ந்து கொடுங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் மைண்ட் வேணும். இன்னைக்கு எல்லாமே எனக்கு தான், எனக்கு என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு எனக்கு வேணும், என் சொந்தக்காரங்களுக்கு இப்படி தான் பார்க்குறோம். ஆனால் வேதனை சொல்லுது, உனக்கு உள்ளதை பகிர்ந்து கொடு, ஷேர் பண்ணி கொடுங்க. ஷேரிங் மை ஜாய் டு த கிவ், ஜாய்ஃபுல் கிவிங். இதுதான் பரிசுத்த வேதாகமோ ஆணித்தரமாக உணர்த்துது. உங்களுக்குள்ளதை நீங்கள் பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு. இரண்டாவது, லஞ்சம் வாங்காதிருங்க. லூக்கா 3:13 போர் சேவகரை பார்த்து சொன்னீங்க, லஞ்சம் வாங்காதீங்க. போலீஸ்காரங்களை பார்த்து சொல்கிறாரு, லஞ்சம் வாங்காதப்பா. அரசு ஊழியர்களை பார்த்து லஞ்சம் வாங்காத. நித்திய ராஜ்யத்துக்கு போகிறவன் நீ லஞ்சம் வாங்காத, நேர்மையாக நடந்து கொள். மூன்றாவது, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாத. லூக்கா 3:14 உனக்கு தீங்கு செய்ய வல்லம் இருக்குது, உன் கையில் பவர் இருக்குது, உன் கையில் பணம் இருக்குது, உன் கையில் எல்லா ஆட்கள் பலமாக இருக்கு, ஆனால் தீமை செய்யாத. நீ தீமை செய்ய நித்தியராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது அப்படிங்கிறார். நித்தியராஜ்யத்தில் பிரவேசிக்க தீமை பண்ணாத, யார் மேலே தீங்கு நினைக்காது, தீமை செய்யாத. நான்காவதாக, பொய் குற்றச்சாட்டு யார் மேலே சொல்லாதீங்க, பொய்யா யாரையும் கைது பண்ணாதீங்க, பொய் குற்றச்சாட்டு யார் மேலே வைக்காதீங்க, பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்க. நிறைய பேர் காரியத்தை சாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, மிரட்டி காரியங்களை சாதிப்பதுக்கு பொய் கம்ப்ளைண்ட், ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பொய் புகார்கள் பதிவு செய்யப்படுகிறது, நியாயம் புரட்டப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் யார் மேலே பொய் குற்றச்சாட்டு வைக்கிறோமா? பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, பொய் குற்றச்சாட்டு யார் மேலே வைக்காதீங்க, பொய் குற்றச்சாட்டு நீங்கள் சொல்லாதீங்க, பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. கடைசியாக, இவைகளை விட்டு நாம் பிரிந்திருக்கணும். இந்த அநியாயமான காரியங்களை விட்டு பிரிந்திருக்கும் போது தான் நித்தியமான ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். நித்திய ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் பிரவேசிக்கணும்னா இந்த காரியங்களை நீங்கள் கவனமாக இருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக, நித்திய அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் பிரவேசிக்கணும்னா ஆண்டவர் நித்தியமானவர், தம்முடைய ஜனத்துக்கு நித்தியமான ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். முதலாவது நித்திய ஜீவன், இரண்டாவது நித்திய ராஜ்யம், மூன்றாவதாக ஆண்டவர் நித்தியமான கொடுக்குற ஆசீர்வாதம் கேட்டால் நித்திய மகிழ்ச்சி. ஏசாயா 35:10 சொல்லப்பட்டிருக்கு, நித்தியமான ஆண்டவரை பற்றி கொள்வர்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார்.
ஆண்டவராகிய இயேசு நித்திய மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது அந்த பூமிக்கு வந்தார். ஏசாயா 35:10 யாருக்கு இந்த நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீட்கப்பட்டவர்களுக்கு, அவரால் மீட்கப்பட்டவர்களுக்கு. அவர்களால் மீட்கப்பட்ட நித்திய மகிழ்ச்சி அவரோட தலைமையில் இருக்குமா? நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கணுமா? உங்கள் உள்ளத்துக்குள்ள நித்திய மகிழ்ச்சி இருக்குமா? இந்த உலகத்தில் உள்ள காரியங்களாம் அநித்தியமான மகிழ்ச்சி, சொற்ப நேரத்துக்குரிய மகிழ்ச்சி. ஒரு சினிமா பார்த்தா 3 மணி நேரம் தான். சாராயம் குடிச்சானா அந்த போதை இறங்குற வரைக்கும் தான் அவனுக்கு மகிழ்ச்சி. போதை வசதிகள் அது இருக்கிற வரைக்கும் தான் அந்த மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் டபுள் மடங்கு துன்பத்தை, டபுள் மடங்கு துக்கத்தை நீங்கள் சந்திக்கணும். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்கிறார், நித்திய மகிழ்ச்சி நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யாருக்கு? அவரால் மீட்கப்பட்டவர்களுக்கு. நீ பாவத்தில் மீட்கப்படுவதற்கு ஆண்டோட ஒப்பு கொடுக்குறீங்களா? நிச்சயமாக கர்த்தர் நித்திய மகிழ்ச்சி வைத்திருக்கிறார். இரண்டாவதாக, தான் மீட்கப்பட்டதை நினைத்து ஆண்டவரை பாடி சந்தோஷமா துதிக்கிறவனுக்கு கர்த்தர் நித்திய மகிழ்ச்சி வைத்திருக்கிறார். மீட்கப்படும் நித்திய மகிழ்ச்சி. இரண்டாவது, அவரை துதித்து கொண்டே இருக்கிறவனுக்கு நித்திய மகிழ்ச்சி. ஏன் துதிக்க சொல்றோம்? ஏன் ஆராதிக்க சொல்றோம்? கர்த்தரை ஆராதிக்க உங்க மகிழ்ச்சி பெருகுங்க. அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அது எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த மகிழ்ச்சி கிடைக்காது. மூன்றாவதாக, சீயோனுக்கு வருகிறவர்கள், தேவனுடைய ஆலயத்தை நோக்கி வருகிறவர்கள், ஆண்டவரை பாடி ஆராதிக்கும் துதிக்கும்படியா தேவனுடைய ஆலயத்து மேல வாஞ்சையா இருக்கிறவர்களுக்கு நித்திய மகிழ்ச்சி இருக்கும். கடைசியாக யாருக்கு இந்த மகிழ்ச்சி? பரலோகத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த நித்திய மகிழ்ச்சி கர்த்தர் கொடுக்கிறார். நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் ஆகிய தேவன் நமக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கு. நீங்க பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்களா? முதலாவது நித்திய ஜீவனை கொடுக்கிறார், இரண்டாவது நித்திய ராஜ்யத்தை கொடுக்கிறார், மூன்றாவது நித்திய மகிழ்ச்சி, கடைசியாக ஆண்டவர் கொடுக்கிற நித்தியமான காரியம் நித்தியமான மகிமை. 1 பேதுரு 5:10 சொல்லப்பட்டிருக்கு, அவர் தம்முடைய ஜனத்துக்காக நித்திய மகிமையை வைத்திருக்கிறார், நித்திய கனத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தின் மகிமைகள் கனங்கள் எல்லாம் காணாம போயிடும், மறக்கப்பட்டு போகும். தேவன் நமக்கு கொடுக்கிற நித்திய மகிமை நிரந்தரமானது. அது மகிமைக்குள்ளே நம்மை கொண்டு போகும். அந்த மகிமையில வைத்து நித்திய மகிமை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். பாடு அனுபவிக்கிறவர்களுக்கு அந்த நித்திய மகிமை கொடுக்கிறார். இரண்டாவதாக, எல்லாவற்றையும் சகிக்கிறவர்களுக்கு அந்த நித்திய மகிமையை கர்த்தர் கொடுக்கிறார். 2 தீமோத்தேயு 2:10 எல்லாவற்றையும் நீங்கள் சகிக்க ஆயத்தமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் நித்திய மகிமை கொடுக்கிறார். அவருக்காக நாம் சிலுவையை சகிக்க வேண்டும், பாடு சகிக்க வேண்டும், நிந்தைகளை சகிக்க வேண்டும், அவமானங்களை சகிக்கிறவங்களுக்கு கர்த்தர் நித்திய மகிமை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இரத்த சாட்சியாக அவமானப்படுத்தப்பட்டு குற்றியூராக மறிக்கிற தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய ஊழியர்களுக்கு கர்த்தர் நித்திய மகிமை ஆயத்தம் வைத்திருக்கிறார். நாமும் கூட நித்திய மகிமை சுதந்திரத்துக்குள் ஆயத்தமாகலாமா? அவர் நித்தியமானவர், நிரந்தரமானவர், என்றென்றைக்கும் இருக்கிறவர். அந்த நித்திய தேவன் தம்முடைய ஜனத்துக்காக நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இரண்டாவது, நித்திய ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். மூன்றாவது, நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார். கடைசியாக நித்திய மகிமைக்கு நம்மை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த நித்தியமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, என்னை நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா, நித்தியமான உலகத்தை நான் ஆயத்தப்படுத்து, நித்தியமான ராஜ்யத்துக்கு நான் ஆயத்தப்படுத்துங்கப்பான்னு கேட்கலாமா? கண்கள் மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான காலை நேரத்தில் நித்தியமான ஆண்டவர் காரியங்களை, ஆசீர்வாதங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்களா, அதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கென்று நீ வைத்த நித்திய ஜீவனுக்காக, நித்திய ராஜ்யத்துக்காக, நித்திய மகிமைக்காக, நித்திய மகிழ்ச்சிக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்களோட வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை அந்த நித்தியமான ஆசீர்வாதங்களுக்கு ஆயத்தப்படுத்தும். உடைய ஊழியனாக நின்று பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால் என் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்துகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார்.